வணக்கங்க. இன்னைக்கு அகத்திக்கீரையை பற்றி பார்க்கலாங்க. அகத்திக்கீரை விதை விதைச்சி எந்த அளவுக்கு பராமரிக்கலான்னு பார்க்கலாங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் இப்போ தான் நான் முதலாக அகத்திக்கீரை செடி வளர்க்குறேங்க. அகத்திக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இன்றைக்கி அகத்திக்கீரையை விதைச்சி எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாங்க. எங்கள் ஊரில் வெத்தலை தோட்டமெல்லாம் இந்த அகத்தி மரத்தில் தாங்க, அகத்தி மரத்துக்கு கீழே தான் நிழலில் வெத்தலை கொடி வளர்கிறதுனால அகத்தி மரத்துக்கு கீழே தாங்க வெத்தலை கொடியை நடவு செய்வாங்க. இப்போது இந்த விதை எனக்கு இங்கே பக்கத்தில் கிடச்சிதுங்க. அகத்திக்கீரை விதை இது செவ்வகத்தின்னு சொல்லுவாங்க. இது தளிர்கள் கொஞ்சம் சிவப்பு கலராக இருக்கும் தண்டு, அதுக்கு பேர் செவ்வகத்தின்னு சொல்லுவாங்க. அதுலேயே தண்டு வெள்ளை கலராக இருந்தால் அதுக்கு பேர் வெள்ளை அகத்தின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இதை வாங்க எப்படி விதைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு எல்லா செடிகளுக்கும் என்ன மண் கலவையோ அதே மாதிரி தாங்க. மண், உரம், காய்கறி கழிவு உரம், கோகோ பீட்டு இதெல்லாம் கலந்து தாங்க வச்சுருக்கிறேன். கோகோ பீட்டு இருந்தால் கலந்து வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம ஏற்கனவே செடி வச்ச மண்ணும் உரமே போதுங்க. இப்போ ஒரு குழிக்கு 2 விதையாக போட்டுக்கலாங்க. ஏன்னா ஒவ்வொரு விதை முளைக்கும், இல்லாட்டி முளைக்காது. அதனால் எல்லாத்துலேயும் 2 விதை போட்டுட்டோம்னா அது ஒன்று முளைக்காட்டினாலும் ஒன்று முளைச்சி வந்துடுங்க. அகத்திக்கீரை ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இது கடைகளில் அதிகமாக கிடைக்கிறதில்ல, நம்ம மார்க்கெட்டுகளுக்கு போனால் கிடைக்குங்க. நான் இப்போ மாடி தோட்டத்தில் இந்த அகத்திக்கீரையை வளர்த்து எந்த அளவுக்கு வளருதுன்னு பார்க்கலாங்க. நான் இந்த விதை விதைச்சி 4 நாளையிலேயே இந்த அளவுக்கு முளைச்சி வந்துருச்சுங்க. எல்லா இதுலேயுமே 2 விதையே முளைச்சி வந்துருச்சு. இதில் களை செடிகளும் நிறையா முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது நம்ம இந்த 2 செடிகள் தேவையில்லைங்க, அதில் ஒன்று எடுத்து விட்டுறணுங்க. இப்போது ஒரு கொஞ்ச நாளையிலேயே இந்த அளவுக்கு செடிகள் நல்லா உயரமாக வளர்ந்துருச்சுங்க. ஒரு செடி இதில் 6-7 செடி இந்த ஒரு க்ரோ பேக்கில் வளர்ந்துருச்சுங்க. இதுலேயே ஒரு மாங்கன்னும் தானாக முளைச்சிருக்குது. இதுக்கு ஒரு க்ரோ பேக் ரெடி பண்ணி நான் அதையும் வைக்கணுங்க. இப்போது இந்த க்ரோ பேக்குக்கு இவ்வளோ அகத்திக்கீரை செடி தேவையில்லைங்க. ஏன்னா அகத்திக்கீரை ஒரு மரமாக வளர்கிற செடிங்க. அதில் நம்ம 1-2 வச்சாவே போதும். இத்தனை செடிகள் வைக்கும்போது சரியான வளர்ச்சி இருக்காதுங்க. அதனால் இதில் நான் ஒரு 2 அகத்திக்கீரை செடியை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் நான் எடுத்துட போகிறேங்க. நான் ஏன் இவ்வளோ செடியை போட்டு விட்டேன்னா, இதை விதையோட முளைப்புத்திறன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியாதுங்க. அதனால் எல்லா விதையுமே போட்டு விட்டுட்டோம்னா எது நல்லா முளைக்குதோ அதை விட்டுட்டு மீதி எடுத்துடலாங்கிறக்காக நான் பூரா விதையும் போட்டு விட்டுட்டேங்க. ஆனால் எல்லா விதையுமே நல்லா சூப்பராக முளைச்சி வந்துருச்சுங்க. இப்போது இந்த 2 அகத்தி செடியை மட்டும் நான் விட்டுற போகிறேங்க. மீதி செடிகளையெல்லாம் எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு ஒரு 5-6 அகத்திக்கீரை எடுத்தாச்சுங்க. இது கொழுந்தாக இருக்குது. இதை பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா மரமாக இருக்கிறத விட கொழுந்தில் பொரியல் பண்ணால் சுவையாக இருக்குங்க. இப்போது நம்ம இந்த 2 அகத்திக்கீரைக்கும் 2 குச்சியை வச்சு ஏற்கனவே நட்டு வச்சுட்டேங்க. ஏன்னா இது காற்று அதிகமாக அடிக்கும்போது அது உடஞ்சி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஒரு மரமாக வளர வரைக்கும் நம்ம இந்த குச்சிகளோட சப்போர்ட்டு இதுக்கு தேவைங்க. அகத்திக்கீரை மரத்தில் வெறும் கீரைகள் மட்டும் நமக்கு கிடைக்காதுங்க. அகத்திக்காய், அகத்திப்பூ, அகத்தி மொக்கு இது எல்லாமே கிடைக்குங்க. அகத்திக்காய், அகத்தி பூவையெல்லாம் பொரியல் பண்ணலாங்க. அகத்திக்காய் அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. அகத்திக்கீரையும் மருத்துவ குணம் வாய்ந்தது. எல்லாருமே மாடி தோட்டத்தில் ஒரு செடி வச்சு வளர்த்தனா நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரைகள் வாரம் ஒரு நாள் செய்யறதுக்கு கிடச்சிருங்க. நம்ம மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இந்த 2 செடிக்கும் தண்ணி போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு திட உரமோ நம்ம எந்த உரங்கள் வேணாலும் வாரத்தில் ஒரு உரங்கள் கொடுத்துட்டே இருக்கணுங்க. மாடி தோட்டத்தில் செடி வளர்க்குறதுக்கு வாரம் ஒரு உரங்கள் கொடுக்கும்போது தாங்க செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.